வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு சந்திப்பினூடாக இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஜிடிவியினூடாக எமது உறவுகளுக்கு நாங்கள் இவரிடத்திலிருந்து பலவித அம்சங்களை நேர்காணல்களின் மூலமாகவும் சிறப்பு கலந்துரையாடல்கள் மூலமாகவும் தருவதற்கு விளைகின்றோம். இது உண்மையிலேயே எமது உறவுகள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற உறவுகளுக்கு பலவிதமான மனிதாபிமான ரீதியிலான சட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், மருத்துவ ஆலோசனைகளாக இருக்கலாம், இன்னொரு அடிப்படை வசதிகள் தேவைப்படுகின்றவர்களுக்கான உதவுகின்ற திட்டங்களை கொண்ட நிகழ்வுகளாக இருக்கலாம். அந்த வகையில் நாங்கள் சென்ற வருட இறுதி பகுதியிலே நாங்கள் ஒரு சட்ட நுணுக்கங்களை கூடி ஆராய்ந்தோம். அதாவது கூடுதலாக புலம்பெயர் மண்ணிலே, புலம்பெயர் நாடுகளிலே குறிப்பாக இந்த அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நிலை, அகதி அந்தஸ்தை பெறுவதற்காக பல வருடங்கள் காத்திருக்கின்ற நிலை, இது தொடர்பான விளக்கங்களை நாங்கள் சட்டவாளர், சட்ட நிபுணர் திருமதி வாசுகி முருதாஸை அழைத்திருந்தது உங்கள் ஞாபகத்தில் இருக்கலாம். மீண்டும் வாசுகி முருதாஸை இன்றைய காலநிலை அவசியத்தை கருத்தில் கொண்டு அழைத்திருக்கின்றோம். இங்கே சட்டவாளர் வாசுகி சொலிசிட்டர்ஸ் அதிபர். வணக்கம் திருமதி வாசுகி முருதாஸ் அவர்களே. வணக்கம். வாசுகி முருதாஸ் அவர்களே, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, நாங்கள் சென்ற முறை கூடி பல விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். பல உறவுகளும் கலந்து கொண்டு தாங்கள் எதிர்நோக்குகின்ற அரசியல் சட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகள் தொடர்பாகவும் நம்மோடு கதைத்திருந்தார்கள். அந்த வகையில் காலத்துக்கு காலம், அதாவது நாட்கள் காலத்துக்கு காலம் இங்கு உள்ள சட்டங்கள், பிரித்தானியா மட்டுமல்ல ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலுமே இந்த சட்டங்களினுடைய வரைவுகள் மாற்றப்படுவதும் அவற்றினுடைய கால கெடுக்கள் வித்தியாசப்படுவதும் ஒரு வலிமையான விடயமாக இருக்கிறது. அந்த வகையில் நாங்கள் இப்ப கதைச்சு ஏறக்குறைய 5 வாரங்களுக்கு மேலாகிறது, அதுக்கு மேலாகிறது. இதற்குள் இன்றைய காலகட்டத்தில் கூடுதலாக பிரித்தானியாவில், ஐரோப்பாவில் பொதுவாக பார்ப்போம்னா பிரித்தானியாவிலே, நீங்கள் பிரித்தானியாவை தளமாக கொண்ட ஒரு சட்டத்தரணியாக இருக்கிறபடியால் பிரித்தானியாவிலே கூடுதலான எமது இளைஞர்கள், இன்று 10 வருடங்களுக்கு மேலாக வந்தவர்கள் கூட, அதனிடம் குடும்பத்தினர்கள் கூட இவ்வகையாக பலரை அடக்கி பல தரப்பினரை சொல்லலாம். இன்று வரை அவர்கள் எந்த விதமான அகதி அந்தஸ்து பெறாத நிலை அல்லது நிராகரிக்கப்பட்ட நிலை, நிராகரிக்கப்பட்டும் அவர்கள் ஒரு விதமான அணுகுமுறையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இவருடைய நிலை எவ்வாறு உங்களை பொறுத்தவரை உங்களோட பார்வையில, நீங்கள் நீதிமன்றத்திலே அல்லது இங்குள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் சபைகளிலே எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இப்ப அன்றைக்கு நான் இப்ப கதைச்சதுக்கு பிறகு அப் டு டேட் பண்ணுவதாக இருந்தால், இப்பவும் ஸ்ரீலங்கன் அகதிகளின் நிலைமை ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆனால் முன்பு எல்பி ஸ்ரீலங்கா ரிஸ்க் ஆன் ரிட்டர்ன் என்று பார்க்கும்போது எல்பி ஸ்ரீலங்கா தான் கண்ட்ரி கைடன்ஸ் கேஸாக இருந்தது. இப்போது ஒரு புது கேஸ் வெளியில் வந்திருக்கிறது. அது டிகே என்ற ஒரு கேஸ் உண்டு. அது அந்த எல்பி ஸ்ரீலங்கா 12 ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்ல தான் தமிழர்களை திருப்பி அனுப்ப முடியாது என்று இருந்தது. அதே ரிஸ்க் ஃபேக்டர்ஸை தான் இப்ப அப்ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள். ஆனபடியால் எமது தமிழர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதில் எல்லோரும் விளங்கி கொள்ள வேண்டும், அவருடைய கேஸிலே அவருடைய கேஸை பொறுத்து தான் அவர்கள் வின் பண்ணுகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய கேஸை சரியாக போட்டு ஏன் திரும்பி போக முடியாது என்று காரணத்தை வடிவாக செய்யும் பொருட்டு தான் கேஸுகள் வின் பண்ணி கொண்டு இருக்கின்றன. நிறைய ஸ்ரீலங்கன் கேசஸ் இப்போது வின் பண்ணுகிறது. அதே மாதிரி சிலர் லூஸ் பண்ணி கொண்டு இருக்கின்றார்கள். அது சின்ன சின்ன தவறுகளால அவர்கள் சரியாக கேஸை கொடுக்காமல். அப்ப நான் முந்தி வேறொரு முறைக்கு வேறொரு ஊடகத்திலே கூறியிருந்தேன், இன்கன்சிஸ்டன்சிஸ், உங்களுடைய கேஸை நீங்கள் மாறி மாறி சொல்லும் போது, வித்தியாசமாக கொடுக்கும்போது, ஒவ்வொரு இன்டர்வியூலையும் ஒவ்வொரு மாதிரி போய் டேட்ஸை சொல்லுவது, கதையை சொல்லுவது என்பன எல்லாம் உங்களுடைய கேஸை மிகவும் பாதிக்கும். அதே மாதிரி உங்களுடைய கேஸ் கிரெடிபிலிட்டியில தான் டிசைட் பண்ணுகின்றார்கள், நீங்கள் உண்மையாகத்தான் கேஸை சொல்லுகின்றீர்களா என்று. அப்படிப்பட்டவைகள் தான். ஆனால் எதுவிதமான மாற்றம் இல்லை. அந்த டிகே என்ற கேஸ் வந்துள்ளது. அப்போது கொஞ்சம் நாங்கள் பயந்து கொண்டிருந்த, நாங்கள் இந்த புது கேஸ் வருகிறது, இது சில வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு பாதகத்தை விளைவிக்கலாம் என்று. ஆனால் அது இப்போது நல்ல முடிவைத்தான் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது. மேலோட்டமாக சாதகமான நிலை தென்படுவதாக குறிப்பிடுகின்றீர்கள் வாசுகி முருதாஸ் அவர்கள். அதே நேரம் ஆரம்ப காலங்களில் போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் உள்ள போர்க்கால
சூழ்நிலையிலும் சரி, அதற்கு முன்னரும் சரி, வலுக்கட்டாயமாக அவர்களை பிடித்து சென்று நாடு கடத்துகின்ற நடவடிக்கைகள் நடந்தன. அவ்வகைய நடவடிக்கைகள் தற்பொழுதும் தற்போது தற்காலிகமாகத்தான் இன்னும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதுவரையில் எனது கிளையன்ஸை ஒருவரையும் அனுப்பியதாக இல்லை. ஆனால் நான் ஒரு இமிகிரேஷன் ஆபீசருடன் கதைத்த போது சொன்னார்கள், இப்பவும் ஆனால் அந்த கிரிமினல் மேட்டர்ஸ், யாராவது கிரிமினல் குற்றங்களை செய்திருந்தால் அப்படிப்பட்டவர்களை இப்ப தாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்றார்கள் என்று. ஆனால் தற்போதைய போர் சூழலினால் மற்றது இன்னும் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை சொன்னார்கள். அந்த காய்ச்சல், பன்றி காய்ச்சலும் ஒரு காரணம் தாங்கள் தற்போது நிப்பாட்டி இருந்ததற்கு என்று. அப்படி பல காரணங்களினால இப்போ முன்பு மாதிரி அனுப்புவது நிறுத்தப்பட்டுள்ளது. அதனிடம் கூட பதில குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த அதாவது அகதி விண்ணப்பங்கள், இந்த விண்ணப்பங்களை சரியான முறையிலே தயாரிக்கின்ற வேலைகள் அல்லது மாறுபட்ட கருத்துக்களை, முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சமர்ப்பிப்பதும் அவ்வளவு நல்லதல்ல, ஆரோக்கியமானதல்ல என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆனால் உண்மையிலேயே அவர்கள் எமது இளைஞர்கள் கூடுதலாக இங்கு வந்ததும் உடனடியாகவே சட்டத்தரணிகளை, உங்களை போன்ற சட்டத்தரணிகளை தொடர்பு கொள்கிறார்கள். முழுக்க சட்டத்தரணிகளை நம்பியே அவர்கள் பல வகையான கட்டணங்களை செலுத்துகின்றதும், அதை அவர்கள் முழு மனதார சட்டத்தரணிகள் எடுப்பதும், பின்பு காலக்கிரமத்திலே இவ்வாறான தவறுகள் ஏற்படுவதும், இதை நாங்கள் நேரடியாக ஒரு மனதாரரிடம் நாங்கள் குற்றத்தை சுமத்த முடியாது. எனவே முழு பொறுப்பையும் உங்களை போன்ற சட்டத்தரணிகளிடம் அவர்கள் தரும் பொழுது இதில் சட்டத்தரணிகள் மிக கவனமாக செயற்பட வேண்டிய ஒரு தன்மை எழுகின்றது அல்லவா? நிச்சயமாக. இதுல என்னை பொறுத்தவரையில ஒரு சட்டத்தரணி தான் எங்களுடைய கிளையன்ஸை எப்படி இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முதல் வரும்போது எப்படி ஒரு அசைலம் இந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றது என்று நாங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி, அவர்களுடைய கேஸை எப்படிப்பட்ட குவெஸ்டியன்ஸ் உங்களுக்கு கேட்கப்படும் என்பதெல்லாம் நாங்கள் அவர்களுக்கு சொல்லித்தான் நான் அனுப்புகின்றேன். ஆனால் இப்போது நாங்கள் கிளையன்ஸ் ஸ்கிரீனிங் இன்டர்வியூவை முதல் போய் செய்கின்றார்கள், பிறகு அசைலம் இன்டர்வியூவை போய் செய்கின்றார்கள். இன்றும் நான் பார்க்கின்றேன் அவர்கள் நிறைய விஷயத்தை மாற்றி சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். ஆனால் கேஸ் என்பது உங்களுடைய கேஸ் தான், சட்டத்தரணிகள் உடைய கேஸ் அல்ல. அப்ப நீங்கள் சொல்லும் ஸ்டேட்மெண்ட் தான் எடுக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் மிகவும் என்ன சொல்ல போகிறீர்கள், என்ன செய்ய போகின்றீர்கள் என்பதை ஒரு ஸ்டேட்மெண்டாக எழுதி எல்லாம் ப்ரிப்பரேஷன்ல போக வேண்டும். இன்னும் ஒன்றும், நான் இப்போது ரீசன்ட்லி ஒரு 3 கேஸ் நெக்ஸ்ட் வீக் அனுப்புவதற்கு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் சில விடயங்களை கண்டுபிடித்தேன். ஹோம் ஆபீஸ் உங்களை உருட்டி கேள்வியை கேட்பார்கள். நீர் சொல்லுவ இது என்ன, இது இப்படி எல்லாம் என்னை நம்ப சொல்றீரா, என்னால இது நம்ப முடியாமல் இருக்கிறது என்றோன்னா இவர்கள் பயத்தில் வேறு மாதிரி திருப்பி மாற்றத் தொடங்குகின்றார்கள். உங்களுடைய கேஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக அவர்களிடம் ஒரே மாதிரி பயப்படாமல் கொடுக்க வேண்டும். இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் பயந்து போவதால அவர்கள் நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லுகின்றார்கள். தயவு செய்து நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுல என்னுடைய ஒரு கிளையண்டை பிரிசனிலேயே வைத்து இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். அவருக்கு அன்று மிகவும் வருத்தமாக இருந்திருக்கிறது. ஆனால் எவ்வளவோ சொல்லியும் அந்த இன்டர்பிரிட்டரோ அல்லது இமிகிரேஷன் ஆபீசரோ அன்று அந்த இன்டர்வியூவை நிப்பாட்டவில்லை, தொடர்ந்து கொண்டு இருந்தார்கள். அவவும் தனக்கு பயத்தில் அதை செய்துட்டேன் என்று சொல்லி சொன்னா. உங்களுக்கு இயலாமல் இருந்தால், அவர்கள் அன்யூஷுவலாக ஏதாவது செய்தால் தயவு செய்து நீங்கள் அவர்களிடம் பயப்படாமல், மேபி ஒருவேளை இன்டர்பிரிட்டர் வடிவாக இமிகிரேஷன் ஆபீசரிடம் சொல்லாமல் விட்டிருக்கலாம். ஆனபடியால் நீங்கள் உடனடியாக அதை எடுத்து சொல்லி பயப்படாமல் நீங்கள் விஷயங்களை செய்ய வேண்டும். ஆனால் நல்ல காலத்துக்கு பிரிசனில் இருந்து இப்ப நாங்கள் எல்லாம் கிளையண்டை கான்டாக்ட் பண்ண முடியாது. ஆனால் அவர் உடனேயே எனக்கு போன் பண்ணி இப்படி நடந்து விட்டது, நான் வருத்தத்தில் விழுந்திருக்கிறேன் என்று சொன்னால் நாங்கள் உடனேயே அதை ஃபேக்ஸ் பண்ணி, இந்த இன்டர்வியூ செல்லாது, நீ திருப்பி இந்த இன்டர்வியூ எடுக்க வேண்டும், டிசிஷனை எடுக்கப்படாது என்று நாங்கள் அதை கதைத்திருந்தோம். அப்ப இது உண்மையிலே ஒரு சொலிசிட்டரும் ஒரு கிளையண்ட்டும் இது அதுதான் எங்களுடைய ரிலேஷன்ஷிப். கிளையண்ட் அண்ட் சொலிசிட்டர் ரிலேஷன்ஷிப் தான் இந்த வெற்றிகளுக்கு உண்மையில காரணம் என்பது என்னுடைய கொள்கை. அதே நேரம் பாசி முருதாஸ் அவர்களே, இப்பொழுது புதிதாக வந்திறங்குபவர்கள், புதிதாக
பிரித்தானியா மட்டுமல்ல அனைத்து நாடுகளிலும் புதிதாக அகதி தஞ்சம் கோருகின்றவர்களின் எண்ணிக்கை இன்றும் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டினுடைய நிலை அப்படி. அந்த வகையில் விமான நிலையங்களிலோ அன்றி எல்லை பாதுகாப்பு நிலையங்களிலோ கூடுதலாக தரைமார்க்கமாகவும் வருபவர்கள் இருக்கிறார்கள். அதனிடம் விமான மார்க்கமாகவும் வருகிறார்கள். வந்து இறங்குபவர்கள் கூடுதலாக வந்து இறங்கியவுடன் தங்களுடைய விண்ணப்பத்தை கோருவது உசிதமான நடவடிக்கையா, அல்லது அங்கிருந்து அவர்கள் அகன்ற பின்பு உள்நுழைந்து பிரித்தானியாவுக்குள் இருக்கிற நீங்க குறிப்பிடுகின்ற ஹோம் ஆஃபீஸ் எனப்படுகின்ற இந்த உள்ளூராட்சி அகதிகளுக்குரிய விண்ணப்பங்களுக்குரிய சபைகளுக்கு சென்று அங்கு நேர்காணலுக்கு தயார் பண்ணுவதா? இது தொடர்பான ஒரு குழப்ப நிலை அவர்கள் மத்தியில் காணப்படுகிறது. எப்படி நீங்கள் அதுக்கு? உண்மையிலேயே ஹோம் ஆஃபீஸ் சொல்லுகின்றது நீங்கள் எங்கு என்டர் பண்ணின உடனே இதை போர்ட்லையா இல்லை ஏர்போர்ட்லையா நீங்கள் உடனடியாக அசைலம் கிளைம் பண்ண வேண்டும். அதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் கிளையன்ட்ஸ் வந்து உள்ளுக்கும் வந்துட்டு போய் கிளைம் பண்ணுகின்றார்கள். அப்போது அவர்கள் ஹோம் ஆஃபீஸ் உங்களுடைய ரெஃப்யூசல் லெட்டர்ஸ்களை பார்த்தீங்கள் என்றால் தெரியும். அவர்கள் சொல்லுவார்கள் செக்ஷன் 8 என்ற ஒரு எங்களை இந்த கிளையன்ட்ஸுக்கு எதிரான ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். இவர்கள் வந்து they failed to claim asylum at the airport. ஆனபடியால் செக்ஷன் 8 படி இவர்களுடைய கேஸை கிரெடிபிலிட்டியை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நாங்கள் வந்து அதை மிகவும் ஒரு ஜட்ஜுக்கு போகும்போது அதை நீங்கள் விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் பலர் ஏர்போர்ட்லேயே கிளைம் பண்ண முடியாமல் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஏஜென்ட்டுடன் வரும்போது அல்லது ஏஜென்ட்டுடைய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவர்களுடைய சொற்படியில வரும்போது அவர்கள் வெளியில் தான் வந்து கிளைம் பண்ணுகின்றார்கள். அப்ப ஏன் என்னால ஏர்போர்ட்ல நான் கிளைம் பண்ணவில்லை என்பது நீங்கள் உங்களுடைய விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்லயோ அல்லது கோர்ட்ஸ்ல நீங்க விளங்கப்படுத்த வேண்டும். ஆனால் நான் பார்த்த மட்டும் அதை இப்போது ஜட்ஜஸ் வந்து அது ஒரு பிழை தான். ஆனால் நாங்கள் அதை வடிவாக சொன்ன பொழுது அது பெரிதாக பாதிக்கப்படவில்லை. என்ன நான் ஏஜென்டுடன் வரும்போது அவருடைய கண்ட்ரோல்ல வரைக்கும் இவர்கள் சில வேளை உள்ளுக்கு கிளைம் பண்ணாமல் போகின்றார்கள். ஆனால் நீங்கள் வெளியில் வந்தவுடன் உடனடியாக நீங்கள் வந்து அசைலம் எவ்வளவு கெதியிலேயே செய்ய முடியுமோ நீங்க உடனடியாக கிளைம் பண்ண வேண்டும். நீங்கள் எவ்வளவு தள்ளி கிளைம் பண்ணுகின்றீர்களோ அதே ஹோம் ஆஃபீஸ் உங்களுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வருவார்கள். ஆனால் இப்போது ஒரு நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கிறது. முன்பு வந்து நீங்கள் நேரடியாகவே கிராய்டன் லூனா ஹவுஸுக்கு போய் அசைலம் ஸ்கிரீனிங் யூனிட்ல கியூல நின்று அசைலம் கிளைம் பண்ணலாம். இப்போது வந்து அப்படியும் செய்யலாம். நீங்க நேரடியாகவும் போய் கியூல நின்று அசைலம் கிளைம் பண்ணலாம். ஆனால் இப்போது புது ரூல் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸை எடுத்து விட்டு போக சொல்லுகின்றார்கள். அது வந்து உங்களுக்கும் போய் நின்றுட்டு 3-4 நாட்கள் போய் நின்று தான் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆனபடியால் நீங்கள் உடனடியாகவே ஒரு வக்கீல் மூலமோ அல்லது உங்களுடைய சொந்தங்கள் மூலமாகவோ தயவு செய்து ஃபோன் பண்ணி உங்களுடைய அவர்கள் நீங்க பாஸ்போர்ட் வைத்திருக்கிறீர்களா அல்லது உங்களுடைய அட்ரஸ் இருக்கிறதா, உங்களுக்கு வருத்தங்கள் ஏதும் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்து விட்டு அவர்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் தருவார்கள். அப்ப நீங்கள் நேரடியாக உள்ளுக்கு நுழையக்கூடியதாக இருக்கிறது. அந்த தொலைபேசி இலக்கம் வந்து நான் தருகின்றேன். 0208-196-4524 0208-196-4524. இல்லாவிட்டால் நீங்கள் நேரடியாக கிராய்டன் அசைலம் ஸ்கிரீனிங் யூனிட் 40 வெலஸ்லி ரோட்டுக்கு நீங்க நேரடியாகவும் போய் கிளைம் பண்ணலாம். ஆனால் நிறைய கிளையன்ட்ஸ் ஒரு இந்த குளிர் நேரங்களே பகலில் போய் அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அன்லஸ் உங்களுக்கு வீடு வசதிகள் இன்னொரு இடத்தில் இருக்க முடியாதவர்களைத்தான் உடனடியாக எடுக்கிறார்கள். மற்றவர்களை அவர்கள் மீண்டும் வர சொல்லி இன்னொரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து விடுகிறார்கள். நல்லொரு பதில் தந்திருக்கிறீர்கள். அதனிடம் வழிமுறைகள் கூறியிருக்கிறீர்கள். அந்த இலக்கம் ஹோம் ஆஃபீஸ் எங்களுக்குரிய அகதி விண்ணப்பங்களுக்குரிய அப்பாயின்மெண்ட், அதாவது அதற்குரிய திகதிகளை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக 02-28-196-4524 என்ற தொலைபேசியுடன் தொடர்பு கொள்ள முடியும். அதனிடம் பாஸ்வி முருதாஸ் அவர்களே, இப்பொழுது இந்த விமான அல்லது தரைவழி மார்க்கமாக வரும் பொழுது அந்தந்த எல்லை பகுதி
பரிசோதகர்கள் அல்லது அதிகாரிகளிடம் நாங்கள் அகதி விண்ணப்பங்களை கோருகின்ற ஒரு நல்ல நடவடிக்கை என்று சொல்லியிருந்தீர்கள். கூடியளவு காலதாமதங்களை ஏற்படுத்தாமல் வெகு விரைவிலேயே வந்து இறங்கியவுடன் அல்லது வந்து சேர்ந்தவுடன் விண்ணப்பங்களை கொடுப்பது நல்ல என்பதை கூறுகிறீர்கள். வழியிலாவது நீங்கள் உடனடியாக இப்ப நீங்கள் போய் 2 நாள்ல அசைலம் கிளைம் பண்றதுக்கும் 3 வீக்ஸ்ல போய் அசைலம் கிளைம் பண்றதும் உங்களுக்கு பாதிப்பை ஒரு சிலரிடம் ஒரு விதமான ஒரு அச்ச உணர்வு இருக்கிறது. ஆக வந்து இறங்கியவுடன் விமான நிலையத்திலோ அல்லது இல்லை பாதுகாப்பு அதிகாரிகளிடமோ உடனடியாகவே தாங்கள் ஒரு அகதி விண்ணப்பத்தை கோரும் பொழுது உடனடியாகவே திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்ற ஒரு அச்ச உணர்வு சாதாரணமாக ஏற்படுவது வழக்கம். அதனால் கூட சில பேர் தவித்துவிட்டு உள்நுழைவதற்கு வழிவகுப்போம் என்பதை எண்ணுகிறார்கள். அதை நீங்கள் அப்படியாயின் நீங்கள் அவர்கள் அந்த செக்ஷன் 8 உங்களுடைய ரிஃப்யூசல் லெட்டர்ல போடும்போது நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்ல வேண்டும். நான் என்னை திருப்பி அனுப்பினால் நான் வந்ததே ஒரு உயிர் ஆபத்தான நிலையில் வரும்போது எனக்கு பயத்தில் நான் வெளியில் வந்தபடியால தான் கிளைம் பண்ணினேன் என்று சொல்லி நீங்கள் அதுகளை எக்ஸ்பிளைன் பண்ணி கோர்ட்ஸுக்கு சொல்ல வேண்டும். ஏன் நான் உடனடியாக கிளைம் பண்ணவில்லை என்று. அதுதான் நான் கூறியிருந்தேன். இந்த நல்ல ஒரு ரீசன் இப்ப நீங்க கூறியது போல ஒரு ரீசனை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மற்றது நீங்க சொன்ன மாதிரி எமது மக்கள் பயப்படுவதற்கு ரீசனும் இருக்கிறது. சில சமயங்களிலே ஏர்போர்ட்டிலோ ஒரு போர்ட்டிலே அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையில் வைக்கப்படுகிறார்கள். traveling with entering the UK without passport என்ற ஒரு ஆஃபென்ஸுக்கு கீழே, அதாவது நீங்கள் பாஸ்போர்ட்டோ ஒரு ஒழுங்கான ஐடி டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் நாட்டுக்குள் பிரவேசித்தபடியால உங்களை நாங்கள் கைது செய்கின்றோம் என்று கூறுகிறார்கள். இது செக்ஷன் 2 Asylum and Immigration Act 2004 கீழே அவர்களை கைது செய்கின்றார்கள். இது நார்மலி இந்த ஆஃபென்ஸ் அப் டு 2 years 2 வருடங்களுக்கு இவர்களை பிரிசனில் வைக்கலாம். அன்லெஸ் நாங்கள் ஒரு நல்ல ரீசன் கொடுக்காமல் விட்டால். அப்ப அந்த ரீசன்ஸ் நீங்கள் ஏன் நான் இன்னொரு ஃபால்ஸ் பாஸ்போர்ட்ல தான் டிராவல் பண்ணினேன் என்று ப்ரூவ் பண்ண வேண்டும். இல்லை என்று சொன்னால் என் உயிருக்கு ஆபத்து, நான் இப்படி செய்தேன், அப்படியான ஒரு நல்ல ரீசன்கள் கொடுக்கும் போது உங்களை மிட்டிகேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல உங்களுடைய ஆஃபென்ஸ் குறையப்படும். அப்படியான சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கின்றதா இப்பொழுது? இப்படி கடவுட்சீட்டு இல்லாத தன்மை கொண்டவர்களை அல்லது கடவுட்சீட்டுகள் இவர்களை சிறை வைத்த நீங்க சொல்லி குறிப்பிட்டீர்கள் குறைந்தது 2 வருடங்கள் சிறை வைக்கப்படுவார்கள் என்பது. ஆனால் நார்மலி 4 months தான் கொடுப்பார்கள். அந்த சிறைக்கு பின்பு அல்லது அந்த சிறை வைக்கப்பட்ட பின்பு குறிக்கப்பட்ட கால எல்லைக்குள் முடிவடைந்த பின்பு அவர்களுடைய பரிசீலனை மீளாய்வு செய்யப்படும். உங்களுடைய அகதி பரிசீலனை அந்த சிறை தண்டனை முடிந்த பிறகு தான் பரிசீலிக்கப்படும். அந்த சிறையில் இருக்கும் போதே பரிசீலிக்கப்படும். ஆனால் அந்த அவர்களை உள்ளுக்கு வைத்த அந்த சென்டென்சிங் முடியும் மட்டும் அவர்கள் பிரிசனில் இருக்க வேண்டும். உங்களுடைய அனுபவத்தின்படி அவ்வாறு சிறை வைக்கப்பட்டு பின்பு அவர்களுடைய கோரிக்கைகள் அல்லது பரிசீலனைகள் மேற்கொண்ட பின்பு அவர்களுக்கு ஏதாவது சாதகமான பதில் கிடைத்திருக்கின்றதா? இப்போ ஒரு 3 வீக்ஸுக்கு முன்பு அவர் கேஸை வின் பண்ணியிருக்கிறார். அவ இப்படித்தான் பாஸ்போர்ட்டை வேறு கள்ள விசாவில் வந்தபோது இதே மாதிரி செக்ஷன் 2 என்ற இதன் கீழே அவை பிரிசனில் இருந்து பிறகு நார்மலி எல்லோரும் பயப்படுவார்கள். பிரிசனில் இருந்து சும்மா டென்ஷன் பண்ணுவார்கள். தயவு செய்து பயப்பட வேண்டாம். அந்த 2 மாதம் இதுல சிறை எனும் பொழுது சிறை யோசிக்கலாம், குற்றங்கள் புரிந்து செல்லும் சிறை வேறு, இது அகதிகளுக்குரிய ஒரு விசேட சிறை என்ன. ஆனால் இல்லை, இது குற்றம் புரிந்த சிறையில் தான் வைக்கிறார்கள். இது அகதிகளுக்கான டிடென்ஷன் சென்டரில் அவர்கள் வைக்கப்படுவதில்லை. மேபி பிரிசனில் கூட சனம் இருந்தால் அவர்கள் டிடென்ஷன் சென்டர்ல வைக்கப்படுவார்கள். ஆனால் இது ஒரு கிரிமினல் ஆஃபென்ஸாக மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ்ல அவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டு தான் அவர்கள் பிரிசனில் தான் 2 மாசம் இருப்பார்கள். அவர்கள் வெளியில் கதைக்க முடியாது. டிடென்ஷன் சென்டர்ஸ் என்றால் நாங்கள் இன்னொரு முறை அதை பற்றி கதைக்கலாம். டிடென்ஷன் சென்டர்ஸ் என்று சொன்னால் அவர்கள் கதைக்கலாம், நாங்கள் அவர்களை போய் பார்க்கலாம். பிரிசன் அந்த நார்மல் பிரிசன். சரி, இப்ப மன்னிக்க நீங்க சொன்ன மாதிரி இப்ப இந்த கடவுட்சீட்டு இல்லாத தன்மையினால் உடனடியாக சிறை வைக்கப்படுபவர்கள் பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீங்க சொல்றீங்க பரிசீலனை செய்யப்படும். இந்த நேரகால பகுதியில் இவர்கள் சட்டத்தரணிகளுடன் அல்ல சட்ட தேவைகளை தொடர்பு கொள்ளக்கூடிய வசதிகள் வாய்ப்புகள் இருக்கின்றது. நாங்கள் அவர்களை லீகல் விசிட் என்று சொல்லி பிரிசனுக்கு பெர்மிஷன் எடுத்துட்டு போய் பார்க்கலாம். நல்லது வாசி முருதாஸ் அவர்களே, இப்பொழுது நாங்கள் ஒரு சிறு விளம்பர வேலைக்கு சென்று மீண்டும்
சட்ட நுணுக்கங்கள் தொடர்பாக உரையாடுவதற்கு வருகின்றோம். உறவுகளே, பொறுத்திருங்கள், இன்னும் ஒரு சில நிமிடங்கள். நல்ல உறவுகளை மீண்டும் சிறப்பு சந்திப்பினூடாக இணைகின்றோம். இங்கே சட்டவாளர் சட்டத்தரணி என்று சொல்லலாம், வாசுவி சொலிசிட்டர்ஸ் அதிபர் வாசுவி முருதாஸ் இணைந்திருக்கின்றார். வாசுவி முருதாஸ் அவர்களை நாங்கள் இறுதியாக கதைக்கும் போது இந்த கடவுட்சீட்டு இல்லா தன்மை காணப்படும் இடத்திலே அவர்களை பிடித்து ஓரிரு மாதங்கள் சிறை வைப்பதும் பின்பு அவர்களுடைய பரிசீலனைக்கு எடுக்கப்படுவதும் ஒரு சாதாரணமான பிரித்தானியாவில் உள்ள நடைமுறை என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதில் அவர்கள் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகளையும் தெளிவாக கூறியிருந்தீர்கள். அதே நேரம் இன்று பிரித்தானியாவை பொறுத்தவரையில் இந்த கையெழுத்திடும் ஒரு வழக்கம், அதாவது இவர்களுடைய பரிசீலனையில் இருக்கும் போதே இவர்கள் என்ன காரணத்துக்காக தெரியவில்லை, மாதம் அல்லது கிழமையா வாரம் சென்று தங்களுடைய வருகையை உறுதிப்படுத்திக் கொள்வது, தாங்கள் இருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது, இதனால் பல சிக்கல்கள் உருவாவதையும் நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது. அந்நேரத்திலும் கூட எமது இளைஞர்கள் கூடுதலாக அச்ச உணர்வுடன் செல்வதும், இதற்கு உண்மையிலேயே வெளிப்படையாக சொல்ல வேண்டும், சட்டத்தரணிகளுடைய உறுதுணை இல்லாமல் போன சந்தர்ப்பங்களும் பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால் பல இளைஞர்கள் நொந்த நிலைகளையும் நாங்கள் பார்க்கலாம். மிக வேதனையாக அதை குறிப்பிட வேண்டும். இந்த நிலையில் அந்த கையெழுத்தில் செல்லும் பொழுது அகதி விண்ணப்ப கோரிக்கை அமுலில் இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்களை பிடித்து அனுப்புவது ஒரு சரியான நடவடிக்கை அல்லது அது சாதாரணமான ஒரு இங்குள்ள சட்ட நடவடிக்கையா? இப்போது நாங்கள் கதைப்பது அகதி அந்தஸ்து கோரிக்கொண்டு இன்று நாங்க காவ பண்றது அகதி அந்தஸ்து கோரிக்கொண்டு உங்களுடைய கேஸ் நடந்து கொண்டு இருப்பவர்களை பற்றி தான் இன்று நாங்க காவ பண்ணுகின்றோம். இது உங்களுடைய அகதியை நீங்க இப்போ அகதி அந்தஸ்தை கோரின பிறகு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நடந்து அந்த நார்மலி அதை ரிஃப்யூஸ் பண்ணும் பட்சத்தில் அவர்கள் உங்களை சைன் பண்ண சொல்லுவார்கள். மோஸ்ட்லி இல்லை என்று சொன்னால் உங்களை கிழமை சைன் பண்ண சொல்லுவார்கள். நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய நார்மலி இந்த ஹோம் ஆஃபீஸ் உங்களுடைய கேஸை ரிஃப்யூஸ் பண்ண மட்டும் உங்களை நிச்சயமாக திருப்பி அனுப்ப மாட்டார்கள். அதே போல நீங்கள் அப்பீல் பண்ணின பிறகு உடனடியாக நீங்க அப்பீல் பண்ண வேண்டும். உங்களுடைய ஹோம் ஆஃபீஸ் இப்ப இதுலயே நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய அசைல தஞ்சம் நிராகரிக்கப்பட்டவுடன் நீங்கள் டிடென்ஷன்ல இருந்தால் உள்ளுக்கு பிடித்து பிரிசனுக்குள்ள டிடென்ஷன்ல இருந்தால் ஃபாஸ்ட் ட்ராக் என்று சொன்னால் நீங்க 5 ஒர்க்கிங் டேல அப்பீல் பண்ண வேண்டும். நீங்கள் வெளியில் இருந்தால் 10 ஒர்க்கிங் டேஸ்ல நீங்க இந்த அப்பீலை போட வேண்டும். நார்மலி ஒர்க்கிங் டேஸ் என்றால் சாட்டர்டே சண்டேயை கவுண்ட் பண்ணுவதில்லை. கிறிஸ்மஸ் டே 25th to 31st கவுண்ட் பண்ண மாட்டார்கள். அது 25th to 31st டிசம்பர், அதாவது கிறிஸ்மஸ் டு நியூ இயர். அதே போல பேங்க் ஹாலிடேஸும் கவுண்ட் பண்ண மாட்டார்கள். ஸோ 10 ஒர்க்கிங் டேஸ் என்று சொல்வார்கள். சிலர் பேனிக் பண்ணுவீர்கள், ஒர்க்கிங் 10 நாட்கள், சிலது கேலண்டர் டேஸ் என்று சொல்லுவார்கள், அது ஒவ்வொரு நாளும். ஒர்க்கிங் டேஸ் என்று சொன்னால் மண்டே டு ஃப்ரைடே. அப்ப நீங்க 10 நாளுக்குள்ள அப்பீல் போட வேண்டும். அந்த அப்பீல் கன்சிடர் பண்ணி உங்களுடைய அப்பீல் ரைட்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்டட் என்று சொல்வார்கள், எல்லாம் முடியும் மட்டும் உங்களை நார்மலி உங்களை அனுப்ப மாட்டார்கள். ஆனபடியால் தயவு செய்து நீங்கள் சைன் பண்ணும் போது பயப்பட வேண்டாம். இது அவர்களுடைய ஒரு நார்மல் ப்ரொசீஜர். நீங்க போய் அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு வரவும். மற்றது நீங்கள் ரிப்போர்ட் பண்ணும்போது உங்களால சில சமயங்களில் இயலாமை இருக்கிறது, சிக் அப்படியான நேரங்களில் நீங்க அவர்களிடம் போன் பண்ணி சொல்லலாம் அல்லது ஒரு மெடிக்கலை கொடுத்து விட்டு நிக்கலாம். போகையில் என்றெல்லாம் பேனிக் பண்ணுவார்கள். உண்மையிலேயே இது ஒரு இமோஷனல். நான் அசைலம் செய்யும் போது ஒரு மக்கள் படும் துன்பங்களை நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அதற்கு நாங்கள் தான் உங்களுக்கு எது செய்யக்கூடாது செய்யலாம் என்று சொல்ல வேண்டும். பட் உங்களுடைய அசைல தஞ்சம் ஃபுல்லாக நிராகரிக்கப்படும் மட்டும் நீங்கள் அவர்கள் உங்களை அனுப்ப மாட்டார்கள். அதே மறுதலியாக இந்த அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட ஏராளமான விண்ணப்பதாரிகள் எங்கட உறவுகள் பலர் இருக்கிறார்கள், குறிப்பாக இளைஞர்கள். இவர்களுடைய நிலை உண்மையில இப்ப நாங்கள் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையில நான் சென்ற முறையில் நான் குறிப்பிட்டிருந்தேன் வாசுவி முருதாஸ் அவர்களே, இதுல கூடுதலாக நாங்கள் எல்லோருமே, அதாவது நான் சொல்வதென்றிலே எல்லோருமே ஒரு சொலிசிட்டரை சொல்வார்கள், உண்மையை
ஒரு மருத்துவர்கிட்ட எப்படி மறைக்காமல் வருத்தத்தை சொல்ற மாதிரி சட்டத்தரணியிடம் உண்மையை நியாயத்தை சொல்ற கடமைப்பாடு இருக்குது. ஆனா அதே நேரம் அந்த சட்டத்தரணிகளும் அவ்வாறாக ஒரு மனிதாபிமான முறையில் அணுக வேண்டிய ஒரு தார்மீக கடப்பாடு இருக்கிறது. அதை நழுவியவர்களும் வலுவியவர்களும் பலர் இருப்பதை நாங்கள் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டும். இதனால் பல இளைஞர்கள் நாடு கடத்தப்பட்ட சம்பவங்களும் இருக்கிறது. அந்த நிலையில இந்த அகதி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவ்வாறு இந்த கையெழுத்திட செல்கிறார்களோ, இவர்களுடைய நிலைக்கும் இந்த அமுலில் இருக்கிறவர்களுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு. உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எக்ஸோஸ் பண்ணிவிட்டால் அவர்கள் அப்படிப்பட்டவர்களை தான் இப்போது எல்லாரையும் பிடித்து அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். ஒரு அப்ளிகேஷனும் பெண்டிங்ல இல்லாமல் இருப்பவர்கள். அதனால் நான் நார்மலி என்னுடைய கிளையன்ஸுக்கு அட்வைஸ் பண்றது எப்படியாவது ஒரு அப்ளிகேஷனை இப்ப ஏன் நீங்கள் போக முடியாது. அதுதான் இப்ப நான் சொன்ன மாதிரி சீஸ் ஃபயர் ப்ரோக் டவுன், இப்போது போர் சூழல் இருக்கிறது, அல்லது உங்களுக்கு ஒரு நியூ எவிடன்ஸ் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மருத்துவ ரீதியான புது இதுகள் இருந்தால் உடனடியாக நீங்க ஒரு அப்ளிகேஷனை போட்டு அது பரிசீலனையில் இருக்க வேண்டும். இந்நேரத்தில் இதை நான் உங்கள்ட்ட தொடரலாம் என்று பார்க்கிறேன். அதாவது இப்பொழுது ஆரம்ப காலத்தில் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நாங்கள் கொடுத்த பரிசீலனைக்குரிய காரணங்கள் வித்தியாசம். அன்றைய காலகட்டத்தில் நாங்கள் எதற்காக இங்கு நாடு குடிபெயர்ந்து வந்தோம், என்னதுக்காக இங்க ஒவ்வொரு நாடுகளிலையும் நாங்கள் விண்ணப்பங்களை கோருறோம் என்று நாங்கள் கொடுத்த காரணங்கள் வேறு. ஆனால் இன்று போர் நடைபெற்று அரசாங்க தரப்பு பலவித எல்லா விதத்திலும் தூதுவராலயங்களுக்கும் அல்லது அரசாங்க ஒவ்வொரு நாட்டு அரசாங்கங்களுக்கும் வித்தியாசமான தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறது. அதையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப இந்த நிலையில் கூட எங்களுடைய தாயக பகுதிக்கு நாங்கள் சுதந்திரமாக செல்ல முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இதை மனித உரிமை நிறுவனங்களும் சுட்டிக்காட்டுகிறது. எனவே கூடுதலாக நீங்கள் அறிந்த வரையில் அல்லது உங்களோட அனுபவத்தை பொறுத்தவரையில் எவ்வாறான பரிசீலனைக்கு உகந்த காரணங்களாக ஏதாவது தென்படுகின்றதா? அல்லது உதாரணமாக உங்களுடைய விண்ணப்பதாரிகள் கொடுத்த ஏதாவது வென்றதுக்கான அந்த நிலையில எவ்வாறான காரணங்களை கூடுதலாக இந்த கால சூழ்நிலையில அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள்? அது நான் முன்பும் குறிப்பிட்டது போல அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் லோ ப்ரொஃபைல், இப்ப வாருக்கு பிறகு எமது தலைவரை அழித்து விட்டார்கள், ஆனபடியால மற்ற சின்ன சின்ன மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்தவர்கள் எல்டிடியில அவர்கள் எல்லாம் போகலாம். மஹிந்த ராஜபக்ஷ அங்கு உங்களுக்கு மன்னிப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள், நீங்கள் திரும்பி போகலாம் என்று கூறுகிறார்கள். மற்றது லோ ப்ரொஃபைல், நீங்கள் மிகவும் குறைந்த மாதிரி இப்ப குக்கிங் செய்தவர்கள் அல்லது இப்ப எல்டிடிக்கு சின்ன சின்ன வேலைகள் செய்த என்று சொல்லுகின்றீர்கள். நீங்க ஒரு பிக் ஃபைட்டர் இல்லாமல், எல்டிடி மெம்பர் இல்லாமல் வெறும் சப்போர்ட்டர்ஸ் என்று சொன்னவர்கள் எல்லாம் நீங்கள் போகலாம் என்று கூறுகிறார்கள். அதை நாங்கள் அதுதான் ஹோம் ஆபீஸ் அது பத்தாண்டா ஒப்ஜெக்டிவ் எவிடன்ஸையும் எடுத்து அந்த வெப்சைட்ல போய் மஹிந்த ராஜபக்ஷவின் ஸ்பீச்சஸை போட்டு எல்லாம் காட்டுகிறார்கள், பாருங்க இவர்கள் போகலாம் என்று. நாங்கள் மிகவும் நுணுக்கமாக இப்ப எனது ஒரு கிளையண்ட் கூறினார் என்று சொன்னால், நான் எல்டிடிக்கு ஒரு சின்ன சின்ன மாதிரி பங்கர் வெட்டினேன், குக்கிங் செய்தேன் என்று சொன்னால் ஒப்ஜெக்டிவ் எவிடன்ஸ் இருக்கிறது. நாங்கள் இன்டர்நெட்ல போய் இன்றும் தமிழர்கள் சின்ன சின்ன வேலைகள் செய்தவர்களையும் இன்றும் கொழும்பிலேயோ எல்லா இடமும் அரெஸ்ட் பண்ணுகின்றார்கள் என்று நாங்கள் அந்த எவிடன்ஸை திருப்பி போடுகிறோம். அப்பலண்ட் பண்டில்ஸ் ஒன்று இருக்கிறது. இப்ப நீங்க உங்களுடைய அசைலம் முடிந்த பிறகு கோர்ட்ஸுக்கு போகும்போது ஹோம் ஆபீஸ் தங்களுடைய சார்பான ஆதாரங்களை போடுவதை போல நாங்களும் அப்பலன்ஸ் பண்டில் போடுகின்றோம். அப்ப அப்பலன்ஸ் பண்டில் என்று சொன்னா எனது கிளையண்ட்டுக்கு சாதகமான நியூஸுகள் எல்லாம் போடும்போது தயவு செய்து ஒரு கட்டாக இலங்கையில் வீரேசரி பேப்பர்ல இருந்து 2000ல இருந்து போட வேண்டிய அவசரம் இல்லை. மிகவும் ஒரு ஸ்லிமான ஒரு அட்ராக்டிவாக உங்களுடைய கிளையண்டுடைய சம்பந்தப்பட்ட மாதிரியாக. இப்போ கிளையண்ட் இப்போ ஒரு உதாரணமாக வவனியாவிலே நான் இன்ன டேட்ல என்னை அரெஸ்ட் பண்ணினேன் ஒரு கிளையண்ட் கூறியிருந்தார். அப்போது ஹோம் ஆபீஸ் சொன்னார்கள், உண்மை வவனியாவில் ஏன் ஏப்ரலில், இவர் கூறியது ஏப்ரல்ல உமை அரெஸ்ட் பண்ண வேண்டும், அதற்கு தேவை இல்லை. ஏனென்று சொன்னால் வன்னியிலே டைகர்ஸ் எல்லாம் அழித்து போட்டு இந்த கவர்மெண்ட்
எல்லாரையும் பிடித்து விட்டார்கள். அப்ப உண்மை வந்து வவனியாவில் எதற்காக அன்றைக்கு பிடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அது ஒரு 10ஆம் தேதி ஏப்ரல் என்றால் நாங்கள் போய் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நாங்க போய் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அந்த டேட்ல உண்மையிலேயே நாங்கள் போட்டோம் திருப்பி ஒரு டாக்குமெண்ட் கோர்ட்ஸுக்கு. அந்த 10ஆம் தேதி ஏப்ரல் வவனியா அந்த ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ல ஒரு கோடவுன் சர்ச் நடந்திருக்கிறது. போலீஸ் சொல்லுகின்றார்கள் தாங்கள் அன்று சர்ச் பண்ணினதுக்கு காரணம் தங்களுடைய சிஐடிக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைத்ததாம். வன்னியிலிருந்து போர் வீரர்கள் எல்லோரும் தப்பி வவனியாக்கள் தான் பூந்து விட்டார்கள் என்று. அதனால் நின்றவர்கள் எல்லாரையும் அங்கு பிடித்திருக்கிறார்கள். அதில் எனது கிளையண்டும் பிடிபட்டிருக்கிறார். அப்படி நீங்கள் அதை போடும்போது நாங்கள் 500 பேஜ்ல போடுற நார்மல் சிச்சுவேஷன் பார்க்க இந்த ஒரு டாக்குமெண்ட் வந்து உங்களுடைய கேஸை வின் பண்றதுக்கு உந்துகோலாக அமையும். ஆனபடியா நாங்கள் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறது. எவ்ரி டே எங்களுடைய வேலை காலை எழுந்தவுடன் இன்று சிலோனில் என்னென்ன நடந்திருக்கிறது, தமிழர்களை பிடித்திருக்கிறார்கள் டைகர்ஸ் என்று அந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸை சேகரித்து போடும்போது ஜட்ஜ் சொல்லி இருக்கிறார் எனக்கு கிளையண்ட்டுக்கு அங்கு இப்படியெல்லாம் சேனல் 4 டிவியில இப்படியெல்லாம் ஷூட் பண்ணி இருக்கிறார்கள். இந்த மென்டலான ஒருவரை கடலில் அடித்து கொண்டிருக்கிறார். அங்கு டிராக்டர் கொடுத்தவரை இன்ன நாள் பிடித்திருக்கிறார்கள். எங்களுடைய டாக்குமெண்ட் பிரகாரம் எமது ஆதாரத்தில் இந்த கிளையண்டை நான் எப்படி போ என்று சொல்வது. ஆனபடியால் இவருக்கு நான் அகதி அந்தத்து கொடுத்திருக்கிறேன் என்று ஜட்ஜே கூறியிருக்கிறார். இதில் மனுதாரராகிய நாங்கள், அதாவது அகதி விண்ணப்பத்தை கோருகின்ற நாங்கள், நீங்க குறிப்பிடுகின்ற விடயங்களின் ஊடாக செயற்படுவதற்கு முனையும் அதே நேரம் சட்டத்தரணிகளாகிய நீங்களும் தகுந்த அக்கறையும் ஒரு மனிதாபிமான முறையில செயற்படுத்துவது இந்த நேரத்தில் நாங்கள் வேண்டுகோளாக விடுக்கின்றோம். அது மிக முக்கியம், மிக முக்கியம். ஆனால் அதே போல தயவு செய்து இன்னும் ஒன்றையும் கூற வேண்டும், கிளையன்ஸும் வந்து முழு சப்போர்ட் கொடுக்க வேண்டும். இப்போது நாங்கள் சட்டத்தரணி என்று கூறுகின்றோம். அதே போல நிறைய சட்டத்தரணிகள் உண்மையாக வேலை செய்பவர்களை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். எத்தனையோ சட்டத்தரணிகள் மிகவும் கஷ்டப்பட்டு இரவிரவாக வேலை செய்கின்றார்கள். எல்லோரும் நிறைய பேர் அப்படி இருக்கிறார்கள். அதே போல கிளையன்ஸ் தான் மிக முக்கியம். தயவு செய்து உங்களுடைய ஃபீஸை டைமுக்கு பே பண்ணி, அவர்கள் உங்களுடைய மெடிக்கலுக்கு போக சொன்னால் நீங்கள் டைமுக்கு போய் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இது கடைசி நேரங்களில் நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. அதே போல அது சொலிசிட்டர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு எழுதிவிட்டு, நான் இது எமது நாட்டு சொலிசிட்டர் இல்லை, வேறு நாட்டு சொலிசிட்டர். ஒரு நாள் நான் சிஎம் ஹியரிங்ல போய் என்ற கிளையண்டை ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவருடைய அவர் தனியே வந்திருந்தார். அப்போது சொன்னார்கள், ஜட்ஜே அக்செப்ட் பண்ணினார், கிளையன்ட் காசை பே பண்ணவில்லை, ஆனபடியால் நாங்கள் இன்றே வித்ட்ரா பண்ணுகின்றோம் என்று. அங்கு நீங்கள் போய் நிற்பீர்கள், உங்களுடைய லாயர்ஸோ நல்ல ஒரு பேரிஸ்டரோ அங்கு வந்து நிற்க மாட்டார். ஏனென்றால் நீங்கள் காசை டைமுக்கு கொடுக்கவில்லை. தயவு செய்து அப்ப இது வந்து ஒரு டீம் ஒர்க், எல்லோரும் சேர்ந்து இது உங்களுடைய வாழ்க்கை என்று நினைத்து இதுல நாங்கள் செய்ய வேண்டும். கவனத்தில் எடுப்பார்கள் நம்புகின்றோம். வாசி முதாசர்கள் இன்னொன்று கேட்டுக்கிட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகலாம்னு பார்க்கிறோம். அதிலும் இந்த ஐரோப்பாவில் இப்ப நான் இப்ப என்ன பொறுத்தவரை நான் ஜெர்மனியில குடியுரிமை பெற்ற ஒருவன் என்ற அடிப்படையில் நான் இவ்வாறு அங்கே ஒரு ஜெர்மன் மட்டுமல்ல மற்ற சில ஐரோப்பிய நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கிறது. வந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கிறது. இவர் எவ்வளவு காலம் இந்த வெளிநாட்டில் வந்து அந்த நாட்டில அகதி தஞ்சம் கோரியிருந்தார் அல்லது அகதி விண்ணப்பம் கொடுத்திருந்தார் என்று. ஆனால் கூடுதல் ஜெர்மனி, பிரான்ஸ் நாடுகளில் பார்க்கிற ஒரு வழக்கம் இருக்கிறது. கூடுதலான காலங்கள் அங்கு வந்துவிட்டால் அல்லது குடும்பத்தவர்களாக இருந்தால், அவரோட பிள்ளைகள் பாடசாலைக்கு சென்றிருந்தால் அவர்களுக்கு நல்ல முன்னுரிமை கொடுப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் பிரித்தானியாவில் அந்த வாரான நடவடிக்கைகள் மிக குறைவு என்று சொல்லலாம் இல்லையா? அதாவது காலங்களை பார்த்து அவர்களுக்கு தகுந்த சந்தர்ப்பங்கள் கொடுப்பது என்பது இல்லை. அவர்கள் அகதி கேட்டு அவர்களுடைய கேஸ் காலதாமதமாக இருந்தால் அது வந்து உங்களுடைய அகதி என்றதிலும் பார்க்க ஆர்டிகிள் 8 என்று சொல்லுகின்றோம். யூ ஹேவ் எஸ்டாப்ளிஷ்ட் a family life in the United Kingdom. அதாவது நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி வந்து இந்த நாட்டிலே வேரூன்றி விட்டோம், இந்த நாட்டிலே நாங்கள், அது வந்து ஆர்டிகிள் 8 என்று உங்களுடைய அசைலம் அப்ளிகேஷன்லேயே அசைலம் கிரவுண்ட்ஸ், ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸோட
ஹியூமன் ரைட்ஸ் கிரவுண்ட்ல அது கன்சிடர் பண்ணப்படுகிறது. அது உங்களுடைய எவ்வளவு ஃபேமிலி டாய் இங்கு இருக்கிறார்கள், உங்களுடைய சகோதரங்கள் இங்கு இருக்கிறதா, பிள்ளைகள் ஆல்ரெடி படித்து கொண்டிருக்கிறார்கள், அதை விட ஹோம் ஆஃபீஸ் லாங் டிலே பண்ணி இருந்தால், உங்களுடைய டிசிஷன் எடுப்பதில் அவர்கள் டிலே பண்ணி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்திருந்தாலும் அது வந்து சாதகமாக அமைகிறது, சாதகமாக அமையும். அதே போல நான் இன்னும் ஒன்றையும் குறிப்பிட விரும்புகின்றேன். உங்களுடைய அகதி அந்தஸ்து ஒரு வருடத்திற்கு மேலாக கன்சிடர் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அனைவருக்கும் வந்து ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் கட்டாயம் கொடுக்க வேண்டும், வித்தின் 30 days ஹோம் ஆஃபீஸ் கொடுக்க வேண்டும் என்பதையும் இதன் கணக்க பேர் தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னொரு முக்கிய விடயத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இது போல பல சட்ட நுணுக்கங்களை கேட்க வேண்டிய கடமை இருக்கிறது, நேரங்களையும் பார்க்க வேண்டும். அது நேரம் இங்கு அகதி விண்ணப்பங்கள் கொடுத்தவர்கள் அல்லது விண்ணப்பித்தவர்கள் திருமணமாகாத நிலையில் இருப்பவர்கள், திருமணமாகாத நிலையில் இன்று இளைஞர்களை பார்த்தால் இன்றைக்கு அவர்களுடைய திருமண வயதெல்லாம் எட்டிய காலங்கள், அவருடைய காலங்கள் ஒரு பக்கத்தில் மனிதாபிமான ரீதியில் பார்த்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் வாழ்வினுடைய சீர்கேடுகளை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வகையான இளைஞர்கள் அது இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலை கூட இன்றைக்கு எந்த அரசாங்கத்தினாலும் பார்க்கிற அணுகிற தன்மை இல்லை. ஆனால் ஒரு இளைஞனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்த உடனே திருமணம் செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது, அது இயல்பான ஒன்று. அப்ப இந்த நிலையில குறிப்பாக இவர்களுக்கான விசேட திட்டங்கள் ஏதாவது இருக்கிறதா? இவர்கள் இங்கு அகதி விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அதே நிலையில நல்ல தரமான அகதி அந்தஸ்து உள்ளவர்களை திருமணம் செய்வதால் அவர்களுக்கு ஏதும் சாதகமான நிலை, வாழக்கூடிய நிலை, அவ்வாறான அணுகுமுறைகள் ஏதாவது மேற்கொள்ளலாமா? அது வந்து ஆர்டிகிள் 8க்குள்ள வருகிறார்கள். நீங்கள் வந்து ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசனை அல்லது அகதி அந்தஸ்து கிடைத்த ஒருவரை மேரி பண்ணும் போது சாதாரணமாக இந்த PR and பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் உள்ளவர்கள் அல்லது பிரிட்டிஷ் சிட்டிசன் அகதி அந்தஸ்து கிடைத்தவர்களை மேரி பண்ணி இங்கு ஒரு வாழ்க்கையை நீங்க வேறொன்றி விட்டால் அதை நீங்கள் ஒரு ஃப்ரெஷ் கிளைம்ல போட்டு அது மற்ற லெகசி அப்ளிகேஷன் என்று சொல்லி அதுகளில் போய் நீங்கள் விசாவை கேட்கலாம். ஆனால் இப்ப நான் இன்னும் ஒன்றையும் இப்ப இதுல குறிப்பிட நெடுக நாங்கள் யோசித்தோம், போன முறை நமக்கு நேரம் காணாமையால் அதை கதைக்க முடியவில்லை. நீங்கள் இந்த நாட்டிலே அகதி அந்தஸ்து இப்ப ஒரு விசா இல்லாதவர்கள் மேரி பண்ணுவதற்கு பெர்மிஷன் வேணுமா என்று சொல்லி ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது வந்து நீங்கள் இங்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும், சர்டிபிகேட் ஆஃப் அப்ரூவல் ஃபார் மேரேஜ் டு என்டர் இன்டு அ சிவில் பார்ட்னர்ஷிப் என்று இருக்கிறது. நீங்கள் வந்து ஒரு COA அப்ளிகேஷன் என்ற ஒரு அப்ளிகேஷனை ஹோம் ஆஃபீஸுக்கு மேக் பண்ணி அந்த பெர்மிஷனை கேட்டு பார்க்கலாம். உண்மையிலேயே இந்த நாட்டிலே இது நான் கதைப்பது இங்கு மேரி பண்ணுவதற்கு, ஸ்லோன்ல இல்லை, இங்கு யூகேயில் யாராவது மேரி பண்ண வேண்டும் என்று நினைத்தால் இங்கு பெர்மிஷன் எடுக்க வேண்டும். இப்ப நீங்க உங்களுடைய ரிலிஜியஸ் மேரேஜோ ஆங்கிலியன் சர்ச்சில் மேரி பண்ணுவதற்கு இது தேவையில்லை. ஆனால் ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கு, ரெஜிஸ்ட்ராருக்கு நோட்டீஸ் கொடுப்பதற்கு இந்த அப்ரூவல் இருக்க வேண்டும். இது வந்து நீங்கள் COA என்ற அப்ளிகேஷன் ஃபார்மில் செய்ய வேண்டும். இதுக்கு வந்து இது வந்து இப்ப உண்மையா PR இல்லாதவர்கள், EEA மெம்பர்ஷிப் அவர்களுடைய அந்த டிபெண்டன்ஸ் இல்லாதவர்கள் எல்லோருமே அப்ளை பண்ண அந்த அப்ரூவல் எடுக்க வேண்டும். ஆனால் நார்மலி இந்த அப்ளிகேஷன் மேக் பண்ணுவதற்கு ஒரு தகுதி வேண்டும். அந்த தகுதி வந்து நார்மலி ஹோம் ஆஃபீஸ் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இங்கு கடைசி ஒரு 6 மாத விசா இருக்க வேண்டும், 6 மாத விசாவில் வந்திருக்க வேண்டும் மினிமம், கடைசி 3 மாசமாவது இருக்க வேண்டும் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை போடும்போது. ஆனால் சில ஒரு ஹைகோர்ட் கேஸுக்கு பிறகு ஹோம் ஆஃபீஸ் வந்து விசா இல்லாதவர்களையும் இந்த 6 மாசத்துக்கு குறைந்தவர்களையும் கன்சிடர் பண்ணுகின்றார்கள். ஆனால் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அப்படிப்பட்டவர்களுக்கு, இப்ப நாங்க லெட்ஸ் சே ஒரு அகதி அந்தஸ்து கோரியவர்கள் கேட்கும் போது எங்களுக்கு விசா இல்லை தானே, அப்ப அவருக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போட்ட பிறகு ஹோம் ஆஃபீஸ் வந்து மீண்டும் ஒரு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேட்பார்கள், உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ஜெனுவினான்னு பார்ப்பதற்கு. அதில் வந்து ஒரு அஃபிடவிட் ஒன்று மேக் பண்ணி நாங்கள் அனுப்ப வேண்டும். அவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய எப்ப சந்தித்தீர்கள், என்ன அரேஞ்ச்மெண்ட் மேக் பண்ணி இருக்கிறீர்கள், எப்ப கல்யாணம் திருமணம் செய்ய போறீர்கள், ஹோல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ப்ரூவ் தர சொல்லி பிரிஸ்ட புக் பண்ணிட்டீங்களா, ஒருவேளை நீங்க ரிலீஜியஸ் மேரேஜ் செய்திருந்தால் அந்த படங்கள் எல்லாம் அனுப்பி
உண்மையான இது ஒரு பொய்க்கு நாங்க செய்யல உண்மையான காட்ட வேணும். நீங்க லிவிங் டுகெதர் சொன்னா பில்ஸ் அதுகள் இதுகளை எல்லாம் கேட்க சொல்லி ஒரு அஃபிடேவிட் உண்டு. அது உங்களுடைய அப்ளிகேஷன் போட்ட பிறகு ஹோம் ஆஃபீஸ் கேட்பார்கள். அந்த நேரம் நீங்கள் போடலாம். இதுல நான் முக்கியமாக ஒன்று கூற விரும்புகின்றேன். இந்த அப்ளிகேஷனுக்கு நார்மலி 295 பவுன்கள் ஒரு ஃபீஸ் ஒன்று ஹோம் ஆஃபீஸ் எடுத்துக்கொண்டு இருந்தது. இப்போது 9ஆம் தேதி ஏப்ரல் 2009க்கு பிறகு அது சஸ்பெண்டட் என்று தான் சொல்லுகிறார்கள், வெய்வ்ட் என்று சொல்லவில்லை. சஸ்பெண்டட் மீன்ஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் எப்ப அது திரும்பி கேட்பார்கள் என்று தெரியவில்லை. ஸோ யாராவது இப்ப நீங்க ரெஜிஸ்டர் பண்ண விரும்புவர்கள், அப்படி ஒரு இன்டென்ஷன் இருப்பவர்கள், இப்போது நீங்கள் இந்த அப்ளிகேஷனை மேக் பண்ணினால் இந்த 295 பவுன்களை நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அதே போல இந்த அப்ளிகேஷன்ஸ் யாராவது 2005க்கு பிற்பாடு இந்த 9ஆம் தேதி ஏப்ரலுக்கு முதல் அப்ளிகேஷன் போட்டவர்கள் இந்த 295 பவுன்கள் ஈச் அப்ளிகன், சில வேளை ஹஸ்பண்டும் வைஃபும் விசா இல்லாட்டி நாங்க 2 பேருமே 295 பே பண்ணியிருப்போம். அந்த காசுகளை நீங்கள் கிளைம் பண்ணலாம். அந்த கிளைம் பண்ணுவது கடைசி 31st of July 2010 மட்டும் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுகின்றார்கள். அனவழியால் அப்படி 2005க்கு பிறகும் இந்த 9 ஏப்ரலுக்கு முன்னம் நீங்கள் காசை பே பண்ணி இருந்தால் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலமாக அந்த காசுகளை நீங்கள் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு கிரவுண்ட்ஸ் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை நாம் போடும்போது ஒரு ஃபைனான்சியல் ஹார்ட்ஷிப்பை நான் அந்த நேரம் அனுபவித்தேன் என்று நீங்கள் காட்டினீர்கள் என்றால் அவர்கள் ரிஃபண்ட் தருவதாக கூறியுள்ளார்கள். இது நேரம் ஒரு வித்தியாசமான தொடர்பான கேள்வி. அதாவது இன்று அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டவர்கள், நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு இந்த திருமண பருவம் உண்மையிலே அவர்களை எட்டி இருக்கின்ற காலகட்டத்தில் இவ்வகையானவர்களை திருமணம் செய்வதன் மூலம் தங்களுடைய அகதி நிலையை கொஞ்சம் நிறுத்திக் கொள்ளலாம் அல்லவா? அவர்கள் அதாவது ஒரு அகதி அந்தஸ்து உள்ளவர்களை திருமணம் செய்வதன் மூலம் ஆணோ பெண்ணோ, அகதி நிராகரிக்கப்பட்டவர் ஆணோ பெண்ணோ அல்லது அகதி அந்தஸ்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் 2 தரப்பாக இருக்கலாம். இவர்கள் திருமணம் செய்வதன் மூலம் வாழ்வதற்கு முயற்சிப்பதன் மூலம் அவர்கள் இங்கு வாழ்வதற்கான ஒரு உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் அல்லவா? அது ஒரு வழி அல்லவா? ஆனால் நீங்கள் மேரி பண்ணுபவர்களுக்கு விசா இல்லை என்று சொன்னால் அவர்கள் கிடைக்காது. இப்ப நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன் அல்லது அகதி அந்தஸ்து கொடுத்தவர்கள் போன்றவர்களை மேரி பண்ணும்போது நீங்கள் இது ஒரு நியூ எவிடன்ஸாக போட்டு நாங்கள் கேட்கலாம். மற்றது நான் இன்று இதை கவர் பண்ண எங்களுக்கு நேரம் வருமோ தெரியாது. நான் கூட அங்கு போய் இப்படிப்பட்டவர்கள், இப்ப நாங்கள் அகதி அந்தஸ்து நிராகரித்து ஒளித்திருப்பவர்கள், அப்ஸ்கொன் பண்ணினவர்கள் எல்லாம் அங்கு சென்று விட்டு இங்கு திருப்பி வருவதற்கு மேரேஜ் அப்ளிகேஷன் போடும்போது அதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அது 32011 இமிகிரேஷன் para 32011 இமிகிரேஷன் ரூலின் படி இவர்கள் already aggravated circumstances என்று சொல்லுகின்றார்கள். already you have breached the immigration rules. நாங்கள் ஒளிச்சிருந்திருக்கிறோம், நீங்கள் போக வேண்டிய இடத்தை போகாமல் இருந்தபடியால் அவர்கள் அதை காரணம் காட்டி உங்களுடைய என்ட்ரி கிளியரன்ஸை ரிஃப்யூஸ் பண்ணலாம். அது ஒன்று நடக்கின்றது. மற்ற டாக்குமெண்ட்ஸ் டிசெப்ஷன்ல நீங்க கொடுத்த அதுகளை நாங்க இன்னொரு நாளைக்கு கவர் பண்ணுவோம். அந்த ஐரோப்பிய யூனியன்ல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ல இருக்கிற மற்ற நாடுகள்ல அந்தஸ்து பெற்றவர்கள் கூட இங்கு அகதி நிராகரிக்கப்பட்டவரை திருமணம் செய்தால் நீங்கள் அவர்களுடைய டிபெண்டனாக இப்ப அப்ப நீங்க EA நேஷனாலிட்டி கிடைத்த ஒருவர் இங்கு ஒருவரை திருமணம் செய்தால், ஆனால் EA நேஷனல் அந்த இங்கு திருமணம் செய்த கணவரோ மனைவியோ இங்கு வேலை செய்ய வேண்டும். ஃபுல் டைமாக அவர் வேலை செய்து இருந்தார் என்று சொன்னால் நாங்கள் எங்களோட கிளையண்ட் அகதி தஞ்சம் கேட்டவர் அவருடைய டிபெண்டனாக, ஆனா EA நேஷனல் டிபெண்டனாக நீங்கள் விசாவை எடுக்கலாம். நல்லது. நாங்கள் இனிவரும் காலங்களிலும் இது போன்ற சட்ட நுணுக்கங்கள், அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள், அகதியினர் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக வாசு சொலிசிட்டர்ஸ் அதிபர் முருகதாஸ் அவர்களுடன் தொடர்புகளை பேணி மாதத்தில் ஒரு தடவையோ 2 தடவைகளோ உங்களுடைய வசதி நேரங்களை பொறுத்து
நாங்கள் திட்டமிட்டு ஒரு நிகழ்வை தயாரிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்வின் மூலம் நீங்கள் தாராளமான சட்ட ஆலோசனைகளை திருமதி வாசுகி முருகதாஸிடமோ அவருடைய நிறுவனத்திடமோ பெற்றுக்கொள்ளலாம் என்பதையும் நாங்கள் உத்தரவாதப்படுத்துகிறோம். அது தொடர்பாக நாங்கள் அடுத்து நீங்கள் சந்திக்கும் பொழுது அல்லது நாங்கள் கூடும் பொழுது உங்களுடைய பெயர் விவரங்கள், உங்களுடைய அலுவலக காரியாலய தொலைபேசி இலக்கங்கள், முகவரிகளை நாங்கள் தெளிவுபடுத்தி கூறுவதன் மூலம் உங்களை இவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அது மட்டுமல்ல, நான் அறிந்த வரையில் நீங்கள் மேற்கொள்கின்ற விண்ணப்பங்கள் சிறந்த முறையில் மனிதாபிமான முறையில் நீங்கள் அதை மேற்கொள்வதும் அணுகுவதும் ஒரு சால சிறந்த விடயம். அந்த நிலையை எல்லோருமே எங்களோட உறவுகளோடு பின்னி பிணைவதும் அவ்வாறு கைக்கொள்வதும் ஒரு சிறந்த விடயம். அதை நாங்கள் மிகவும் தனியமாக கூட கேட்டுக்கொள்கிறோம். மற்றது எமது நேயர்களுக்கு எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூற மறந்து விட்டேன் தொடங்கும் போதே. இந்த புத்தாண்டு எல்லோருக்கும், எல்லா தமிழர்களுக்கும் நன்றாக அமைய வேண்டும் என்று கூறி வணக்கம். நல்லதுறவுகளே, இன்றைய சந்திப்பிலே சட்ட நிபுணர், சட்ட ஆலோசகர் திருமதி வாசுகி முருகதாஸ், வாசுகி சொலிசிட்டர்ஸ் அதிபரை சந்தித்து சில சட்ட விவகாரங்கள் தொடர்பாக உரையாடி கொண்டோம். மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்வில் சந்திக்கும் வரை என்னுடைய தயாரிப்பில் ஒன்று கடமையாற்றிய அன்பு நண்பர் பாபுவுடன் விடைபெற்றுக் கொள்வது NT ஜெகன். வணக்கம் உறவுகளே. புத்தி கூர்மை குறைந்தோருக்கு ஓர் புகலிடம். வடக்கு லண்டனில் அழகான சூழலில் வெட்ஸ்டோன் நகர மையத்திற்கு அருகாமையில் உங்களின் அன்பு உறவுகளின் சுயேட்சையான வாழ்விற்கு வழிகோலும் ஒரு இனிய இல்லம். வசதியான படுக்கை அறைகள், முதற்தர சேவை, பயிற்சியும் அனுபவம் கொண்ட கவனிப்பாளர்கள், அரசிடமிருந்து உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள இலவசமான உதவியும் வழங்கப்படுகிறது. புத்தி கூர்மை குறைந்தோருக்கு ஓர் புகலிடம். Southway Home, Residential Home, Supported Living for Learning Disability Residents. இலக்கம் 19, Southway, Totteridge. தொடர்புகளுக்கு 02084452250 அல்லது 07711941470. மின்னஞ்சல் southwaycarehome@yahoo.co.uk. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்குங்கள். மிகுந்த அனுபவம் வாய்ந்த சிறந்த கணித, விஞ்ஞான, ஆங்கில ஆசிரியரிடம் அவர்களை சேர்த்து விடுங்கள். எமது அகாடமி மாணவர் பரீட்சையில் A அல்லது B எடுப்பது சாதாரணம். எமது கலைப்பீடத்தில் பாட்டு, பரதநாட்டியம், வீணை, வயலின், மிருதங்கம், கீபோர்ட் போன்ற கலைகளை பயிற்றுவித்து அவர்களை சிறந்த கலைஞராக்குங்கள். வெம்பிலியில் ஆல்பர்டன் கம்யூனிட்டி ஸ்கூலில் பிரதி சனிக்கிழமைகளில். மே, ஜூன், ஜூலை மாதங்களில் சேர்வோருக்கு சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு 0185674952. தோசா ஸ்பெஷல். இல்ஃபோர்டின் இலங்கை இந்திய உணவு என்றாலே அது தோசா ஸ்பெஷல். இல்ஃபோர்ட் செயின்ஸ்பரிக்கு அருகாமையில் தோசா ஸ்பெஷல்.